ஹாய் எனது அனைத்து யூடியூப் உறவுகளுக்கும் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தவறான காதல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் பற்றி பேசலாம். அதாவது கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் பேசலாமா அப்படின்னு போட்டிருந்தேன். எனக்கு அந்த அளவு இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் வரலை, ஆனாலும் நான் பேச தான் போகிறேன். ஏன்னா இப்போ உள்ள இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணால் அது பேர் லவ். இன்னொருத்தன் புருஷனும் இன்னொருத்தன் பொண்டாட்டியும் லவ் பண்ணால் அது பேர் தவறான உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசிப்போம். அதுக்கு பிறகு இதோட விளைவுகள் என்னென்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த தவறான உறவில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஃபோன் வீட்டில் வரும்போது ஒய்ஃப் யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள தவறான ஒரு அந்த காதல் அப்படிங்கிறது வந்த பிறகு அந்த மாதிரி ஃபோன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது, பாஸ்வேர்ட் போடுவாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு தெரியாமல் பாஸ்வேர்டு வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாலோ இல்லை ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பாஸ்வேர்டு வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாலோ அங்கே ஏதோ ஒரு தப்பான உறவு வந்திருக்குன்னு அர்த்தம். லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ உள்ள இதில் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஃபோன் தான் ஒரு சிறந்த தொடர்பு சாதனமாகவே இருக்குது. பேசுகிறதுலேருந்து வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே ஃபோன் தான். இப்போ எல்லாமே ஃபோன் தான். ஃபோன் வர போய் தான் இந்த உலகமே கெட்டு போச்சு. நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் ரொம்ப கெடுதலை தான் கொண்டு விடுது. ஏன்னா சின்ன பிள்ளைகள் கூட இப்போ ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சிம்டமே இந்த ஃபோன் தான். ரெண்டாவது, ஒய்ஃப் கூட அந்தளவு ஒரு ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க, அன்பாக பேச மாட்டாங்க. முந்தி இருந்த ஒரு அன்பு நிலை இப்போ இருக்காது. இது ரெண்டாவது சிம்டம்ஸ். ஏன்னா அவங்க அந்த அன்பை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முழு அன்பு அந்த ஒய்ஃபுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி கிடைக்காது. ஏன்னா பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணாலே அந்த லைஃப் குடும்பமே அப்படியே போயிட போகுது. இடையில கூட கள்ளக்கதைகளுக்காக குழந்தைய கொண்டுட்டா அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த லைஃப்பில் ரொம்ப தப்பு பண்ணுறது பொண்ணுங்க தான். பொண்ணாக இருந்துட்டு நானே சொல்லக்கூடாது, என் சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன். இந்த பொண்ணுங்க அதாவது நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை கண்டிப்பாக சிதைச்சி விட்டுறாங்க. ஏன் ஒரு சிங்கிளாக இருக்க ஒரு பையனாக்கு தேடி பிடிச்சிக்கலாம், இல்லை டிவோர்ஸ் ஆன பையனை தேடி இருக்கலாம், இல்லை ஒரு ஏஜ் போன பசங்களை தேடிக்கலாம். ஆனால் இந்த பொண்ணுங்க என்ன செய்கிறாங்கன்னா நல்லா லைஃப் ஸ்மூத்தாக ரன் பண்ணுற ஒரு குடும்பத்தில் இருக்க அந்த ஆம்பளையை கைக்க போட்டு அப்புறம் அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிறாங்க. இது நிறைய ஆம்பளைகளை விட பொம்பளைகிட்ட தான் நிறைய இருக்குது. சும்மா இருக்க ஆம்பளைய இந்த பொண்ணுங்க தான் நம்ம ஒரு லைஃப் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சொந்த அனுபவத்திலே ஒரு என்ன சொல்ல, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்து. அந்த மெசேஜ் ஃபுல்லுமே நான் தான் ரிப்ளை பண்ணினேன். ஆனால் அந்த பொண்ணு கடைசியில் என்ன சொல்லிச்சுன்னா, கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக லைஃப் ரன் பண்ணணும்னு ரொம்ப கேவலமாக பேசிச்சு. அதுக்கு நானும் ஏற்ற மாதிரி தான் பதில் சொன்னேன். ஆனாலும் திருப்பி அந்த பொண்ணு ஃபோன் மெசேஜ் பண்ண தான் செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் இப்போ பிளாக் பண்ணியிருக்கோம். இதனால் சும்மா இருக்கிற ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கெடுத்து விடுறது முக்கால்வாசி பேர் பொண்ணுங்க தான். ஆம்பளைங்க இன்னொரு ஆனால் ஆம்பளைங்கள்கிட்டே நிறைய தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொண்ணுங்களால் தான் இந்த ஆம்பளைங்க முக்கால்வாசி தான் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு போய் அங்கேயும் வாழ்க்கை இல்லாமல் இங்கேயும் வாழ்க்கை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொண்ணுங்களை அதாவது ஒரு ஃபேமிலியாக இருக்கிற பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. பொண்ணுங்க நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. என்றைக்குமே காதல் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறது தான் லவ். இன்னொருத்தன் பொண்டாட்டியோ இன்னொருத்தன் புருஷனோ லவ் பண்ணுறது லவ் இல்லை. அது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு உறவுக்கு ஒரு ஆம்பளை வேணும்னா சிங்கிளாக தனியாக இருக்கிற ஆம்பளையை தேடுங்க, இந்த ஒரு ஃபேமிலியாக இருக்க ஆம்பளையை தேடாதுங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, இவங்க நம்மக்கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பொய் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவுட்டிங் போவாங்க, டேட்டிங் போவாங்க. நமக்கான டைம் ரொம்ப கம்மியாகும். இதுவும் ஒரு டிப்ஸ், சூப்பர் டிப்ஸ் இது தான். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட பொய் சொல்லாத புருஷன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே வேறு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி அவரவர் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.